எங்கே செல்லும் இந்த பாதைன்னு ஒரு பிரபலமான பாட்டு இருக்குது. எல்லாரும் பாடுவாங்க. அந்த பாட்டு ஒலிக்கிற போதெல்லாம் நம்மளும் சேர்ந்தே முணுமுணுப்போம். அதே கொஞ்சம் மாற்றி போட்டு எங்கே செல்லும் இந்த போதை அப்படின்னு பாடக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கி நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். எங்கே பார்த்தாலும் அப்படித்தான் இருக்காங்க. போதைங்கிறது பாதை முழுவதும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கிறது. திருவள்ளுவர் அந்த காலத்திலேயே ரொம்ப கடுமையாக திட்டியிருக்கார். என்ன திட்டியிருக்காருன்னா, செத்தாரின் வேரல்லர், இவனும் செத்தவனும் ஒன்று தானப்பா அப்படின்னு திருவள்ளுவர் அப்போ திட்டியிருக்கார். இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு. ஏன்னா அப்படி கிடப்பாங்க. போதை அந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டுறோம். நீங்கள் தண்ணி போடுறவங்கள கூப்பிட்டு கேட்டால் எதுக்காக தண்ணி போடுறீங்கன்னு கேட்டால், மறக்கிறதுக்காக தண்ணி போடுறேன். எதை மறக்கிறதுக்காக? எல்லாத்தையும் தாங்க மறக்கிறதுக்கு. என்னை மறந்து நான் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்குறேன் பார்த்தீங்களா, அதுக்காகத்தானே. உன்னைய மறந்துன்னா அவன் உயிரையே மறந்துற நிலைமைக்கு அதை கொண்டு போய் விட்டுருமே அப்படின்னு சில பேர் கேட்கலாம். எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம். இந்த போதையும் மறக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணால் என்ன? மறந்துடாமல் இருக்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் செக்லிஸ்ட் தயார் பண்ணுவாங்க. காலையில் ஆஃபீஸ் கிளம்பும் போதே ஒரு சின்ன பேப்பரில் என்னென்ன செய்யணும். காலையில் 10 மணிக்கு போய் காஃபி சாப்பிட்ணும், 11 மணிக்கு காஃபி சாப்பிட்ணும், 1 மணிக்கு லஞ்சு சாப்பிட்ணும், 3 மணிக்கு காஃபி சாப்பிட்ணும், 6 மணிக்கு வீட்டுக்கு கிளம்பி வரணும் அப்படின்னு இதெல்லாம் செக்லிஸ்ட்டு. ஆஃபீஸில் என்ன வேலை செய்யணுமோ அதை பற்றியெல்லாம் போடுறதில்ல இவங்க. அது மாதிரி சில பேர்லாம் வெளியூர் கிளம்புனா செக்லிஸ்ட் தயார் பண்ணுவாங்க. எடுத்துகிட்டு போகிற பேக்கேஜ் எல்லாம் இருக்குது பாருங்களேன். ஒரு 2 ட்ராலி சூட்கேஸு, 2 கைப்பை, ஒரு ஷோல்டர் பேக்கு, ஒரு கட்டைப்பை, ஆக மொத்தம் 5. எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு போனாலும், எந்த பஸ்ஸிலேருந்து எந்த பஸ்ஸுக்கு மாறினாலும் இந்த 5 இருக்கா அப்படின்னு எண்ணி பார்த்துக்கிட்டு தான் ஏறணும் இறங்கணும் அப்படின்னு பேசி வச்சுட்டு போவாங்க. நல்ல முடிவு. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கார். அவர் பாருக்கு குடிக்க போனால் கூட செக்லிஸ்ட்டோடு தான் போவார். ஏன்னா போதையில் திரும்பும்போது எதையும் மறந்துடக்கூடாது பாருங்கள். அதனால் கிளம்பும் போதே பேண்ட்டு போட்டிருக்கோமா, கோட்டு போட்டிருக்கோமா, தொப்பி வச்சுருக்கோமா, கையில் வாக்கிங் ஸ்டிக் வச்சுருக்கோமா, ஷூ போட்டிருக்கோமா, கரெக்டாக டைட்டாக கட்டியிருக்கோமா, சரி கிளம்புவோம் அப்படின்னு செக்லிஸ்ட் எடுத்துக்கிட்டு அவர் கிளம்புவார். கிளம்பி கார் சாவி எடுத்துக்கிட்டோமா, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு காரில் போயிட்டார். போய் ஒரு பாருக்குள்ளே போய் உட்காந்தார். நல்லா 2 ரவுண்டு 3 ரவுண்டு நல்லா போச்சு. நல்லா போதை நல்லா கிச்சன் ஏறினோடனே பாத்ரூமுக்கு போவோம், ரெஸ்ட் ரூம் போவோம்னு போனார். அங்கே போனவர் ரெஸ்ட் ரூம் போனவர் நேராக அந்த குடிக்கிற டேபிளுக்கு வரல. நேராக பார்லேருந்து வெளியே போயிட்டார். வெளிப்பக்கமாக வந்துட்டார். வெளிப்பக்கமாக வந்தால் ஜிலு 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 ஜிலுன்னு காற்றடிக்குது. வெளிநாடு இல்லையா அது, நல்ல பனிக்காலம், நல்லா காற்றடிக்குது. அடடே, ரொம்ப நல்லா இருக்கே கிளைமேட்டு. கார் இங்கேயே விட்டுட்டு வீடு வரைக்கும் நம்ம நடந்து போயிட்டா என்ன, ஜாலியாக இருக்கும்ல, பக்கத்தில் தானே வீடு அப்படின்னு நடந்து போக ஆரம்பிச்சிட்டார். நடந்து போக ஆரம்பித்தாருன்னா வீட்டுக்கு போயிட்டார். போய் கதவு பூட்டியிருக்கு. திறக்கிறதுக்கு கோட்டுக்குள்ளே கையை விடுறாரு. கோட்டே இல்லை மேலில். ஆமாம், கோட்டு பாக்கெட்டில் சாவி வச்சுருந்தோம். சாவியை கோட்டு பாக்கெட்டில் வச்சுருந்தோம். இப்போ கோட்டையை காணவே, அதை எங்கே வச்சோம் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். ஆமாம், நம்ம ரெஸ்ட் ரூம் போனோம்ல, அங்கே பாத்ரூம் போகிறதுக்கு முன்னாடி கோட்டை கழட்டி அங்கே தொங்க விட்டுட்டு, ஹேங்கரில் தொங்க விட்டுட்டு அப்புறம் நம்ம போனோம். ஓஹோ, அங்கே இருக்கோ. திருப்பி நடக்க ஆரம்பித்தார். வேகமாக நடந்தோம்னா போதை இறங்கிரும்ன்றதுனால பழைய மாதிரி அதை ரசனையோடையே நடந்து வருவோம் அப்படின்னு அப்படியே ஒரு தென்றல் மாதிரி அவர் அப்படியே தள்ளாடி தள்ளாடி வந்து பாருக்குள்ளே நுழைஞ்சிட்டார். நுழைஞ்சி நேராக எங்கே போனார்? ரெஸ்ட் ரூமுக்கு போனார். அங்கே போய் கோட்டு பார்த்தா கோட்டு தொங்கிக்கிட்டு இருக்கு. ஆஹா, நல்ல வேலை. அந்த கோட்டு பாக்கெட்டுக்குள்ளே செக் பண்ணுறாரு. உள்ளே சாவி இருக்குது, வெட்டி சாவி எடுத்து போட்டுக்கிறாரு. வீட்டுக்கு கிளம்புவோமா? ஆஹா, தலையில் தொப்பி வச்சுருந்தோமே, அது அந்த பார் டேபிள்ல இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு அங்கே டேபிளுக்கு வர்றாரு. தொப்பி இருக்குது. எடுக்க போனார்ல, அங்கேயே இவருடைய மனைவி உட்காந்துருக்காங்க. அதாவது அந்த பாருக்கு 2 பேரும் ஒன்றா வந்தவங்க தான். இவர் நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு போனவர் அந்த போதை ஏறினதில் அப்படியே வெளியே போயிட்டார். இப்போ திரும்பி இவ்வளோ நேரம் கழித்து வந்தோன்னே அந்த அம்மா கேட்டுச்சான், ஏங்க ரெஸ்ட் ரூம் தான் போனீங்க, அது ஏன் இவ்வளவு நேரம் கழித்து வர்றீங்க, எதுவும் வகுத்தில் ப்ராப்ளமா அப்படின்னு அந்த அம்மா கேட்டுச்சு. அப்போ தான் அவர் யோசித்தார், ஆகா, செக்லிஸ்ட்டில் நம்ம பாருக்கு கிளம்பும்போது கோட்டு இருக்கா, பேண்ட் இருக்கா, டை இருக்கா, வாக்கிங் ஸ்டிக் இருக்கா, எல்லாம் செக்லிஸ்ட்டில் போட்டோம். மனைவி இருக்காங்களான்னு செக்லிஸ்ட்டில் சேர்க்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு அவர் ஆச்சரியப்பட்டாராம். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.